ஹலோ வணக்கம். முந்தியெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்கறது அது கொஞ்சம் போது எல்லாம் முத்தம் கொடுப்பாங்க. அம்மாவும் சரி பாட்டி எல்லாருமே முத்தம் கொடுப்பாங்க. ஆனா இப்போ எல்லாரும் ஓவர் கான்சியஸோட ரொம்ப ஹைஜீன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்காதீங்க, இன்ஃபெக்ஷன் வந்துடும் சொல்லிட்டு பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அப்படி பண்ணாதீங்க. உண்மையில பார்த்தா அந்த வாயிலையோ ஃபேஸ்லயோ முத்தம் வைக்கிறது இன் ஒன் வே குட் ஃபார் தி சைல்டு. ஏன்னா அதை கொஞ்சம் போது அதுக்கு நிறைய டோபமின் ஹார்மோன் செக்ரீஷன் ஆகும் அண்ட் ஆக்சிடோசின்லாம் செக்ரேட் ஆகும். தட் இஸ் ஒன் வே ஆஃப் குட். இது இல்லாம அந்த வாயிலேருந்து சில பாக்டீரியா அவங்களை போறது உண்மையிலேயே இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆனா அது சப்கிளினிக்கலா மைல்டா ஆகக்கூடிய இன்ஃபெக்ஷன். அப்ப என்ன ஆகும், இம்யூனிட்டி பவர் ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளுக்கு டெவலப் ஆகும். அது இன்ஃபெக்ஷனா வராது. இம்யூனிட்டி பவர் அந்த சின்ன பாக்டீரியாஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு வரும். இது இன்ஃபேக்ட் இது ஒரு நல்ல இது. ஏன்னா ஒரு போர் வீரன் இருக்கான்னு அவன் சண்டையே போடாமலே கம்முன்னு இருந்தாக்க அது யூஸ் இல்லை. அவன் சண்டைக்கு போய் சண்டை போட்டு அதை ஜெயிச்சாதான் யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம இம்யூன் பவரும். ஸோ ஏதான ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அதை எதிர்த்து நம்ம இம்யூனிட்டி பவர் சண்டை போட்டு அது இம்யூனிட்டி டெவலப் ஆகணும். அது சில்ட்ரனுக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு இதாக இருக்கும். அப்கோர்ஸ் ரொம்ப சளி இருமல் தும்மல் இருக்கிற குழந்தை இப்போ முத்தம் கொடுக்கறது அலோவ் பண்ண வேணாம். அதர்வைஸ் ஒருத்தர் குழந்தையோ பெரியவங்களோ முத்தம் வைக்கிறது அந்த சின்ன குழந்தைக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா?